அன்பராம் இயேசுவின் ஆச்சரியமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற காரியம், என்னுடைய கிருபை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கும். ஆம், நாம் இம்மட்டுமாய் இந்த உலகத்தில் வாழ்வது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவைகள் ஒவ்வொரு காலையிலும் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக இருக்கின்றதாம். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய கிருபையினாலே நம்மை அவர் திருப்தி ஆக்குகிறாராம். ஆம், இம்மட்டுமாய் நம்முடைய வாழ்க்கையை தாங்கி வருவது தேவனுடைய சுத்த கிருபை. ஆம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்கிறது. நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஆம், இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு எதையெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் கொடுப்பார். திருப்தியாக்கி வழி நடத்துகிறவர் இன்னும் ஜீவிக்கிறார். தேவைகளை சந்திக்கிறவர் இன்னும் ஜீவிக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேகர் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பிடும்படியாய் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே தேவன் இந்த நாளிலும் உச்சிதமான கோதுமையினால் உங்களை அவர் திருப்தி ஆக்குவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, அன்பு மகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களை தன்னுடைய கிருபையினால் அவர் திருப்தி ஆக்குகிறார். வேதம் விதமாக சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவாராம். மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறார். ஆம், நாம் ஒவ்வொருவரும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருக்கும்படியாய் அவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று. இந்த வார்த்தையை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் அப்படியே செய்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர்கள் திருப்தியாய் ஜீவிக்க ஒவ்வொருவரும் கிருபையினால நிரப்புங்க அப்பா. அப்படின்னு செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.